முன்னாள் அமைச்சர் கோயம்புத்தூரையும் கொங்கு மண்டலத்தையும் தன்னோட ஏமாற்று வேலைகளால ஊழல் பணத்தால விலைக்கு வாங்க முடியுமான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்கள் என்ன, உங்க பாஸ் வந்தா கூட கொங்கு மண்டலம் என்பது இது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய கோட்டை. அடிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுங்க, அதுதான் அவருக்கு வேலை. திமுக அமைச்சர்கள் எல்லாம் இப்போது செந்தில் பாலாஜியை பார்த்து பயப்படுறாங்க. திமுக அமைச்சர்கள் எல்லாம் யாரை பார்த்து பயப்படுறாங்க? எதுக்கு தெரியுமா பயப்படுறாங்க? நாம ஏதோ 50 கோடி 100 கோடின்னு அடிச்சிட்டு இருந்தோம், இவன் என்னடானா 1000 கோடியா அடிக்கிறானே, இவன் நம்மளை விட முன்னால போயிட்டானே. திரு செந்தில் பாலாஜியை பார்த்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் இருந்து திமுகவோட அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால் இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க அப்பா காலத்திலிருந்து கட்சிக்காக உழைச்சவங்க, ஆட்சியில் இருக்கும் போது நன்றாக வேலை செய்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தெரியல. இப்ப அவர் கண்ணுக்கு தெரியறது ஒரே ஒரு கரூர்காரரு. ஏன்னு கேட்டா கலெக்ஷனையும் கமிஷனையும் கரெக்டா கொண்டு போய் கொடுக்கறதுனால இன்னைக்கு அவர் ஒரு அமைச்சர் தான், முன்னாள் அமைச்சர் கண்ணுக்கு தெரிகிறார். அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நபர். அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனை முதலமைச்சராக்கணும்.